லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள். மக்கள் கட்டத்தை நீங்க எல்லாம் படிங்க, ஒன்றாக. அவர் தம்பி படிப்பாரு, அவர் கூட எல்லாம் படிங்க. என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து, அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே. இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையில் இடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள்.
பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பேறு பெற்றோர் பல பால் குடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கின்றார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னத்தான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்து கொள்ளப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானோ, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். சற்று நேரம் முழங்கால். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாக என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும்
கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்று முன்பு ஒரு சின்ன பயணத்தில் போனோம். ஆண்டவருடைய பாடுகள் குருத்த ஞாயிறு இன்று தான் ஆரம்பிச்சிருக்கிறது. இன்றைக்கு தான் அன்று இந்த நாள் தான் அவருடைய பாடுகள் ஆரம்பிச்சிருந்தது. 3 பேரை நான் உணர்த்த ஆசைப்படுகின்றேன். ஆனால் இந்த வாசகத்தில் இல்லை, இன்னொரு வாசகத்தில் இருக்கும். இது 3 வாரம் இருக்குல்ல. இன்றைய வாசகத்தில் 3 பேர், ஆனால் ஒருத்தரை பேர் அங்கே முழுமையாக சொல்லவில்லை. பெதுரு. இந்த பாடுகள், ஆண்டவரோட பாடுகளில் நிறைய பேர் பங்கெடுத்தாங்க. பெதுருவை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது. பெதுரு இயேசுவோட நெருங்கியனவர். அந்த ஆண்டவரோட பாடுகள் இருக்கும் பொழுது முதல் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்சார். ஆமாவா இல்லையா? ஜெபிக்கும் பொழுது 3 பேரை கூட்டு போனார். 3 பேரை கூட்டு போகிறதுல அதில் ஒருத்தர் யாரு? பேதுரு. சொல்லிட்டேனே கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். சந்தேகம் இது தாளத்தானா வேற ஆளாக இருக்குமோன்னு பெதுருவை கூட்டு போனார். 3 பேர். அந்த நேரத்தில் இயேசு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தார். எவ்வளோ நேரம்னு சொல்லலை, பல மணி நேரமாக இருக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்கள்லாம் இருக்கலாம். அவருடைய வேர்வை ரத்தம் போல சிந்துதுன்னு சொல்கிறாங்க நற்செய்தியில் வாசகத்தில். திரும்பி வரும்பொழுது அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டாங்க. நாம் இந்த தவ காலத்தில் எவ்வளோ விழிப்பாக இருந்தோம், அல்லது நாம் தூங்கிக்கிட்டு இருந்தோமா? சில பேர் இயற்கையாலே நிறைய தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் 7 மணிக்குன்னா ஒரு 8 மணி, அதுவும் லீவில் சொல்லவா வேண்டும்? எனக்கு லீவு இல்லையோ அதே நேரத்தில் எந்திரிச்சிடுவேன். ஏன் தெரியுமா? அந்த பயாலஜிக்கல் கிளாக் என்று சொல்கிறாங்கள, அது டங்குன்னு அடிச்சிடும், தூங்க முடியாது. ஆனால் சில பேர் விடுமுறை வந்துச்சுன்னா ஐயோ 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி ஆயிரும். ரொம்ப களைப்பு, ஃபாதர் ஒரு வாரம் முழுதும் வேலை செய்கிறேன்னு. இல்லைங்க, அந்த கலப்பு வராது. ஏன்னா நம்ம பயிற்சி படலை. பயிற்சியில் இருந்தோம் என்றால் இந்த உடம்பு தானாகவே அந்த உடம்பு அது அபியாசம் ஆயிரும். அதனால் டக்குன்னு எந்திரிச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு ஹாலிடே வருதுன்னு ஆஹா ஹாலிடே நீ முன்கூட்டி சொல்லிடுறோம். முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா அடுத்த நாள் தூங்கணும்னு தான் ஆசை வரும். நம்ம வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் அதுக்கு ஹாலிடே இருக்கக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, விழிப்பாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தூங்கலாம். சில சமயத்தில் சில பேர் அசைவாக இருக்கலாம், அசைந்து இருக்கலாம், கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். தூங்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருக்கிறதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக விழிப்பாக இருக்கணும். ஆண்டவர் பெதுருவை மற்றும் ஒரு நாள் கேட்கல. அவர் பல தடவை பெதுரு தூங்கிட்டார். ஆனால் ஆண்டவர் அவர் தான் தேர்ந்தெடுத்தார். ஏனால் இறுதியில் அவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர் மிக மிக விழிப்பாக இருந்தார். அதனால் அன்பார்ந்தவர்களை உங்களையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கின்றிருக்கின்றார். அதனால் விழிப்பாக இருப்போம். தூக்கத்தில் இல்லை, நம்மளுடைய பாவங்களிலிருந்து அதே பாவங்களையும் தவறுகள் செய்யாமல் இருக்கிறதுக்காக நம்ம விழிப்பாக இருக்க முயற்சி செய்வோம். அதுக்கு தான் இந்த தவக்காலம் ஒரு சிறந்த காலம். அப்போ இந்த தவக்காலத்தில் என்ன செஞ்சோம்? சில பேர் சொல்லுவாங்க, நான் விரதமே இருக்கலை, நான் ஜெபமே குறைவு, நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யலை. இதெல்லாம் ஒரு கருவியாக கடவுள் கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே. அதனால் இதை பயன்படுத்தும் பொழுது இன்னும் அதிகமாக நான் விழிப்பாக இருப்பேன். கண்கள் திறந்து அந்த ஆத்மா மூடி இருக்கலாம், அந்த ஆவியானவர் செயல்படாமல் இருக்கலாம். அதனால் உங்களை அழைக்கின்றேன். தொடர்ந்து தவக்காலம் முடிஞ்சோன்னா என்ன நடக்க போகுது? சில பேர் 40 நாள் சிகரெட்டையே அடிக்க மாட்டேன், 40 நாள் தண்ணியே அடிக்க மாட்டேன், 41வது நாள் எல்லாத்தையும் ஒரே தடவையில் வாங்குன்னு வாங்கிடுறது.
பார்த்தீங்களா, சில பேர் பார்த்தீங்களா, நிறைய பேருங்க கிறிஸ்துமஸ் அப்போ அந்த நாள் தான் வந்து நிறைய பேர் மாரடைப்பு வந்து செத்து போயிடுறாங்கங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. கிறிஸ்துமஸ் இல்லை, ஈஸ்டருக்கு கிறிஸ்துமஸ் கூட இருக்குது. அப்போ தான் நல்லா செம்மையாக வாங்குறது எல்லாத்தையும். ஸோ அதனால் விழிப்பாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் பாருங்க, கவனமாக இருக்கணும்ன்று. இரண்டாவது படித்தோம், சீமோன் சீரேன் என்ற ஊரில் உள்ள சீமோன் என்ன செஞ்சார்? இயேசுக்கு உதவி செஞ்சார். அவர் தானாக வந்து உதவி செய்யல தெரியுமா? சீமோன் ரொம்ப நல்லவர்ல, தானாக உதவி எல்லாம் வறுப்படுத்தினாங்க, வாடானே தூக்கு. அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆனால் அப்புறம் தூக்கிட்டோன்னே அவருக்கு வந்து ஒரு பற்றுதல் வந்துருச்சு இயேசு மேலே. அப்போ நாமும் சில சமயத்தில் சில பேர் கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, இது செய்ய வாங்கயா, அது செய்ய வாங்கயா, கோயிலில் இது செய்யறதுக்கு வரலாமா, நான் எத்தனை தடவை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் வாங்க வாங்க வாங்கன்னு. அப்புறம் ஆக்கிசால வட்டாரத்தில் கூட வரவே மாட்டாங்க. சொகுசான வாழ்க்கை வாழ ஆசைப்படுறோம். அதனால் சில சமயத்தில் மற்றவங்க நம்மளை கூப்பிடுவாங்க, சில சமயத்தில் நாமே வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்ய அந்த பக்குவம் நம்ம ஏற்படுத்தணுங்க. வீட்டில் பிள்ளைங்க பாருங்கள், இப்போ அண்ணனோ அக்காவோ அல்லது அப்பா அம்மா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் பொழுது நாங்கள் உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு மாறாக போய் உதவி செய்யலாம்ல. இது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இதே போல் எல்லா விஷயத்திலையும் நாம் கை கொடுக்கலாம்ல. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது மற்றவங்களுக்கு உதவி கொடுப்போமே, உதவி செய்வோமே. சில சமயத்தில் இந்த பங்கில் கூட சில நபர்களுக்கு தாராளமாக அவங்களே வராங்க. சில பேரை கூப்பிடுறதா இருக்குது, கூப்பிட்டும் வராமல் இருக்கிறாங்க. சில பேர் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய பேர் வந்து சாக்கு போக்கு தான் சொல்கிறாங்க. எனக்கு நேரம் இல்லை. யாருக்கு நேரம் இல்லாமல் இருக்குது? எல்லாத்துக்கும் தான் நேரம் இல்லை. எல்லாரும் தான் வேலை செய்கிறோம், யார் ஃப்ரீயாக இருக்கிறோம்? அந்த நேரத்துலையும் நான் கொஞ்சம் கொடுக்குறேன் என்னுடைய நேரத்தை. அதனால தான் சீமோன் இது செய்தாருங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம வந்து இந்த பாடுகள்லாம் கேட்டுட்டு சும்மா ஒன்றும் இது அப்படியா செஞ்சாங்க அப்படின்னு இருக்காமல், நான் உணர்ந்து நான் முன்னுக்கு வரப்போகின்றேன், நான் ஈடுபட போகின்றேன், நான் உதவி கொடுக்க போகின்றேன், உதவி செய்ய ஆசையாக இருக்குது. ஃபாதர் கூப்பிட்டாலும் சரி, மற்ற தலைவர்கள் கூப்பிட்டாலும் சரி, ஆக்கிசாலையும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் முன்னுக்கு வந்து செய்வேன். ஏன்னால் அந்த நேரத்தில் முன்னுக்கு செய்ய வருது, அதில் தியாகம் அவசியம். ஏன்னா தியாகம் என்னோடய நேரத்தை செலவு பண்ணணும், சில சமயத்தில் என்னோடய பொருளாதாரத்தை செலவு பண்ணணும். அதுக்கு மேலாக ஒரு பெரிய பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? 4 பேர் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுதான் ஒரு பணி செய்கிறவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் கெட்ட பேச்சு வாங்குவீங்க. அதான் உண்மையான பணிங்க. எவ்வளோக்கு எனக்கு கெட்ட வருதோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் அவர் மாதிரி இருக்கிறேன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் அன்பார்ந்தவர்களை வாங்க, உங்கள் கோயில் ஆலயத்தில் மட்டுமில்லை, வீட்டிலையும் எங்கேயும் சரி, வேலை இடத்துலையும் சரி, சில பேருக்கு அந்த உதவி தேவைப்படும். இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சில டீச்சர் வர முடியாமல் இருப்பாங்க, அவங்க கால் பண்ணுவாங்க, சில லெக்சர் சொல்லுவாங்க, இன்றைக்கி என்னுடைய கிளாஸ் எடுத்துக்க முடியுமான்னு. எவ்வளோ தாராளமான மனசோடு நம்ம செய்கிறோம். என்னடா கடுப்பாக இருக்கலாம், இது வாரம் சிக்கு போட்டு போயிடுது, நம்ம வந்து ரொம்ப கடுப்பாயிடுறோம். பணி செய்வோம் சீமோன் போல. 3வது அந்த அந்த வாக்கியத்தை போடுங்கய்யா. இதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரி படிங்க எல்லாரும் ஒன்றா. என் ஊற்ற அந்த இல்லை முதல்ல உள்ளதுப்பா. இது அந்த வசனத்தை போடல, வசனம் போடலை. முதல் வசனம் வந்து திருப்பாடல் 41:9 3 படிங்க. ஓகே, அவ்வளோதான். என் கூட சாப்பிட்டவன், என்னோட உண்ணவன், என்னுடைய தண்ணி குடித்தவன், என்னோட சாப்பிட்டவன், எனக்கு படிங்க, எனக்கு அது யாரை பற்றி நம்ம நினைவுக்கு வருது? யார் நம்ம நினைவுக்கு வருது? சில பேர் தான் சொல்றீங்க, மற்றவங்களா தூங்கிட்டுமா? சற்று தான் முன்ன தூக்கத்தை பற்றி சொன்னேன். யாரை பற்றி சொல்லுது? யூதாஸ். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து எங்கள் வீட்டை வந்து சாப்பிடுவார். அவர் தூரத்து சொந்தம், எப்பொழுதுமே வந்து சாப்பிடுவார். அவர் மனைவி அவர் விட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவர் ஒண்டியே தான் இருந்தார், வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அடிக்கடி அம்மா கூப்பிட்டு சாப்பிட கொடுப்பாங்க. ஒரு நாள் என்னமோ காரணத்தினால அவர் என்னமோ ஒரு தப்பு செய்தார்.
ஒரு பெரிய தப்பு தான் செஞ்சிட்டாரு. அப்போ எங்கள் அம்மா ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இந்த வார்த்தை எனக்கு இன்னும் நினைவில் இருக்குது. அன்னமிட்ட வீட்டிலே கண்ணை கொளுத்து சாத்தவேன் வார்த்தை இருக்குதுங்களா? நானும் சொல்லுவேன் தெரியுமா, பழமொழிலாம் சொல்லுவோம்ல. அன்னமிட்ட வீட்டிலே கண்ணை கொளுத்து சாத்தவேனா என்னது? சாப்பாடு கொடுத்த வீட்டிலேயே நான் நயவஞ்சகனாக மாறிட்டேன். அந்த வீட்டிலேயே நான் முதுகில் குத்திட்டேன். அதுதான் நடந்துச்சு இயேசுவுக்கு. அப்போ நாமும் துரோகம் செய்யாதீர்கள் மற்றவர்களுக்கு. உங்கள் மனைவிக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், உங்கள் கணவருக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் செய்யாதீர்கள், பெற்றோர்கள் பிள்ளைக்கு துரோகம் செய்யாதீர்கள், உங்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்யாதீர்கள், உங்கள் குருவானவருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். நானும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ துரோகம் செய்கிறோமோ அது நம்மளை பாதிக்குங்க. எப்படி துரோகம்? நம்மளோட வாயால் நிறைய காரியங்கள், பொய்மைகள், சில வாக்குகள், வதந்திங்களை நம்ம பறக்க போகிறோம்ல. மற்றவங்களுடைய அவங்களுடைய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, we destroy the integrity, the personality of the person. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ உண்மை தெரியும்? உண்மை தெரியாமல் மற்றவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்கிட்டு நம்மளை மற்றவங்களை புறக்கணிக்கிறோம். அதனால் இந்த காரியங்களை நம்ம செய்யாமல் ரொம்ப கவனமாக இருப்போம். ஏனென்றால் இந்த காரியம் வந்து ஒவ்வொருத்தோட உறவை சம்பந்தப்பட்டிருக்கிறது. This calumny that we talk about, this character assassination ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது வந்து this character assassination is related to relationships. உறவை சம்பந்தப்படுத்திருக்குது. எத்தனை பேரை நம்ம புண்படுத்திருக்கின்றோம்? அவங்களுக்கு தெரியாது நம்ம அவங்கள புண்படுத்துகிறோம்னு. அவங்களுக்கு தான் தெரியாத, நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அமைதியாக பொறுமையாக இருந்தாங்களாம், உங்களுக்கு அது பெரிய பெரிய கஷ்டத்தை கொண்டு வரும். ஜூடாஸ், இயேசுக்கு தெரியும் அவர் கடவுள். ஆனால் அதே போல் ஜூடாஸ் நம்ம மத்தியில் இருந்தாரா நம்மளுக்கு தெரியாது அவர் என்ன செய்கிறாருன்னு. ஆனால் இறுதியில் என்ன நடந்துச்சு அவருக்கு, ஜூடாஸ்க்கு? ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததை படிங்க, கடைசி அடுத்தது போடுங்கய்யா, எல்லாரும் படிப்போம். ஏனெனில் உலக சாதனையான உடல் ஆசை, இச்சையிலிருந்த பார்வை, செல்வச்செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன் ஆமேன் சொல்றோம்? இந்த சூழ்நிலைக்கு நான் ஆளாக கூடாது. யூதாஸ் காசு ஆசைப்பட்டான், காசுக்காக ஆசைப்பட்டார். அவர் பேராசை, உலக ஆசை, உலக இச்சை அவருக்கு ஒரு பெரிய முத்துக்கட்டையாக இருந்து அவர் தன்னையே, தன் உயிரை எடுத்துக்கிட்டார். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த உலக ஆசையை நாம் கட்டுப்படுத்துவோம். ஏனென்றால் அது வந்து ஒரு பெரிய தடங்களாக இருக்கும் என்னுடைய உறவை ஆண்டவரோடு ஏற்படுத்துவதற்காக. ஏனென்றால் இது என்னுடைய உயிரை பறித்துவிடும். உயிர் இருக்க, இந்த உயிர் இருக்குது, உயிர் இருக்குது, அதை நான் தற்கொலை பண்ண மாட்டேன்னு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நாம் இப்படி செய்யும் பொழுது இந்த ஆத்மா ரொம்ப அந்த அருள் இறங்கிவிடும். அப்போ அந்த அருள் குறைய 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 நான் தொடர்ந்து பாவத்தில் அதிகமாகி இந்த ஆத்மா இந்த உடலில் இருக்கும். ஆனால் இந்த உடல் செத்த பணம் போல இருக்கும். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த உடல், ஏனெனில், திருப்பி படிங்க, அதை திருப்பி ஒரு தடவை படிங்க, எல்லாம் இது உணர்த்தணும் நம்மளை. ஏனெனில் உலகு அதனால் நாம் இதை கவனத்துக்கு கொண்டார்ந்து இந்த 3 நபர்களை பார்ப்போம். பேதுரு, சீமோன், யூதாஸ். என்னுடைய வாழ்க்கையில் எந்த பாத்திரம் அதிகமாக இருக்கிறது என்று கொஞ்சம் உணர்ந்து நாம் அதை தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். நல்லதை செய்ய ஆசைப்படுவோம். சீமோன் எப்படி முன் வந்தாரோ அவர் போல இருக்க நாம் இந்த திருப்பலியில் மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த ஈஸ்டர் திருவிழாவை கொண்டாட ஆண்டவரை கேட்போம். சந்தோஷமாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமீன்.